சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்து மீனா கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க மீனா தனியாக நின்று அழுதுட்ருக்காங்க. எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரணும்? வீட்டில் உள்ள எல்லாரும் என்னென்னவோ சொல்கிறாங்க. நான் இப்படி யார்கிட்டேயும் பேசாமல் ரொம்ப அமைதியாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த ரோகிணி தானே அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்க மெதுவாக ரோகிணி வந்து பேசுகிறாங்க. மீனா, முத்து இப்போ ரொம்ப சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் ஏதோ ஒரு உண்மையை முத்துக்கிட்ட சொல்லாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறாரு. என்னை பற்றின உண்மையை மட்டும் முத்துக்கிட்டேயோ வீட்டில் உள்ள யார்கிட்டேயும் சொல்லிடாதீங்க மீனா. என் வாழ்க்கையே இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். மனோஜும் விஜயாத்தையும் என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்கல்ல. என்னால் தான் மனோஜுக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குன்னு என்னை இப்போ தான் மருமகளாக ஏற்றுக்கிட்டு என்னை ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க விஜயாத்தை. மனோஜும் இப்போ புது ஆஃபீஸில் வந்து அவருடைய வேலையே பார்த்துட்ருக்காரு. இப்போ எங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மீனா. ஆனால் இப்போ இந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அதனால நீங்கள் யார்கிட்டேயும் பேசாமல் கவனமே இல்லாமல் இருக்கிறதுனால தானே எல்லாரும் இப்படி கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகவும் வேண்டாம், முத்துக்கிட்ட உண்மையை சொல்லவும் வேண்டாம் மீனா. நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. உங்களுக்கு என்ன உதவியாக இருந்தாலும் நானே உங்களுக்காக செய்கிறேன். ஆனால் இந்த உண்மையை மட்டும் சொல்லிடாதீங்க மீனா அப்படின்னு மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே விஜயா வந்துடுறாங்க. ரோகிணி, மீனா கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சமாளிக்கிறாங்க ரோகிணி. இல்லை, மீனா கிட்ட நீ வந்து உண்மையை சொல்லிடாதீங்கன்னு சொன்னியே, எந்த உண்மையை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த, மீனா வந்து இப்போ ரொம்ப முடியாமல் இருக்காங்கல்ல, அவங்க வேற என்னாச்சுன்னு தெரியல, ரொம்பவே அமைதியாக இருக்காங்க. மீனாவால் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் தனியாக பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன். அதனால தான் மீனா கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தேன். மற்றபடி ஒன்றும் இல்லைத்த அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. என்ன மீனா, ரோகிணி வந்து என்ன சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு கேட்க, அதான் ரோகிணி சொல்கிறாங்கல்ல, உங்கள் மருமக ரோகிணி பொய் சொல்லுவாங்களா? உண்மையை மட்டும்தானே பேசுவாங்க. அவங்க சொல்கிறத நீங்கள் நம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. உடனே ரோகிணி மீனா கிட்ட கேட்குறாங்க, மீனா கிச்சனில் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், உங்களுக்காக நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டாங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, இல்லை மீனா, மறுபடியும் நீங்கள் இங்கே இருக்கிற பிரச்சனையை பற்றியே யோசிப்பீங்க, சரியாக சமைக்க மாட்டீங்க, அப்புறம் வீட்டில் உள்ள எல்லாரும் உங்களை கேள்வி கேட்பாங்க, ரொம்ப கோவமா அப்புறம் என்னை பற்றின உண்மையை சொல்லிட்டீங்கன்னா எனக்கு தான் பிரச்சனை வரும். நானே சமைக்கிறேன், எப்படி இதெல்லாம் செய்யணும்னு மட்டும் என் பக்கத்துலேயே இருந்து சொல்லி கொடுங்க. மற்றபடி கிச்சனில் இருக்க வேலை எதையும் நீங்கள் செய்யவே வேண்டாம், நீங்கள் வாங்க மீனா அப்படின்னு மீனாவை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க ரோகிணி. இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன, நம்ம மருமக ரோகிணியா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா? மீனா கிட்ட வீட்டு வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. மீனா தான் எப்பயுமே ரொம்ப பொறுமையாக இருப்பானா? மீனாவுக்கு ரோகிணி எப்பயுமே சப்போர்ட் பண்ண மாட்டா. ஆனால் இன்னைக்கு ஏன் முன்னாடி மீனாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இப்போ வீட்டு வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு வேற சொல்லிட்டு இருக்காளே. எனக்கு ஒன்றுமே புரியல. ரோகிணி சொல்கிற எதையும் என்னால் வர வர நம்பவே முடியல. ரோகிணி எதுக்கு வீட்டு வேலையை பார்க்கணும் மீனாவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு விஜயா யோசிக்கிறாங்க. விஜயா உடனே பார்வதி ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, சரி நம்ம பார்வதி வீட்டுக்கு போயிட்டு வந்து இதை பற்றி பேசிக்கலான்னு உடனே கிளம்புறாங்க விஜயா. ரோகிணி கிச்சனில் இருக்க சமையல் வேலையெல்லாம் மீனா கிட்ட கேட்டு கேட்டு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மீனா உக்காந்துக்கிட்டே, ரோகிணி அதெல்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்க, இங்கே என் வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் சமைச்சு வைக்கிறேன், மற்றபடி மனோஜுக்கு என்ன தேவையோ நீங்களே சமைச்சுக்கோங்க அப்படின்னு சமையல் எல்லாத்தையும் ரோகிணி பிடிக்கலனாலும் மீனா கிட்ட கேட்டு அங்கே வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுறது, வீட்டில் உள்ளவங்களுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறதுன்னு மீனா செய்ய வேண்டிய வேலையை ரோகிணி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்க மீனா நினைக்கிறாங்க, கண்டிப்பாக ரோகிணி விஜயாத்த கிட்ட மாட்டிக்க தான் போகிறாங்க. நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் என் வேலையை நீங்கள் செய்யாதீங்கன்னு. ரோகிணி என்னால் யாருக்கும் உண்மை தெரியக்கூடாதுன்னு இப்போ இவங்க செய்கிற வேலையை பார்த்தாலே வீட்டில் உள்ளவங்க சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்குது. ரோகிணி என்னைக்கு கிச்சனுக்கு வந்திருக்காங்க வேலை செய்கிறதுக்கு? இல்லை என்னைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க? புதுசாக இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணுறது, கிச்சனில் இருக்க வேலையை பார்க்குறது, காஃபி கொண்டு வந்து கொடுக்குறதுன்னு இப்படி வேலையெல்லாம் பார்க்குறத பார்த்தா எல்லாருக்கும் சந்தேகம் வரதான் போகுது. அப்புறம் எல்லாரும் கேள்வி கேட்டால் நான் உண்மையை சொல்லி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி மீனா நினைக்கிறாங்க. மனோஜ் தன்னுடைய புது ஆஃபீஸில் ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது யோசிக்கிறாரு, எனக்காக இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் கிடைக்கும், பெரிய கடைக்கு ஓனர் ஆவேன், இப்போ இப்படி எனக்காக இவ்வளோ பெரிய ஆஃபீஸ்லாம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நினச்சதை விட பெரிய ஆஃபீஸில் நான் இப்போ எல்லாருக்காகவும் என்னுடைய வேலையை செஞ்சிட்ருக்கேன். எனக்காக
இந்த ஆஃபீஸில் வேலை செய்ய எத்தனை பேர் இருக்காங்க, எனக்காக பிஏ வேற இருக்காங்க. நான் இப்படி நினச்சி பார்க்காத ஒரு வாழ்க்கை எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு போகணும். என் அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லலை புது ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு. அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கேன் அப்படின்னு வீட்டுக்கு வந்த மனோஜ் எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் கொடுக்க, உடனே அண்ணாமலையும், என்ன மனோஜ், எதுக்கு இந்த ஸ்வீட்டுன்னு கேட்க, நான் சொன்னேன்லப்பா இனி கடைக்கு போக மாட்டேன், பெரிய ஆஃபீஸ்க்கு தான் போவேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி எல்லா ஏற்பாடையும் என் ஃப்ரெண்டே செஞ்சிட்டாரு. எவ்வளோ பெரிய ரூம் எனக்கு இருக்குது, எவ்வளோ பெரிய ஆஃபீஸ் தெரியுமா, அதெல்லாம் நீங்கள் பார்த்தா அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. மனோஜ் வந்து நல்லா படித்து இப்படி முன்னேறிட்டானா அப்படின்னு பொறாமப்படுவீங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ், என் பசங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து நான் என்றைக்கும் பொறாமப்பட மாட்டேன். நீ இப்படி பேசுகிறதே முதல்ல தப்பு. விஜயா, என்ன மனோஜ் இப்படிலாம் சொல்கிறான் அப்படின்னு கேட்க, மனோஜ், அப்பா சொல்கிறதும் சரிதானே. அப்படியா மனோஜ், உன்னுடைய ஆஃபீஸ்க்கு நீ என்ன கூட கூட்டிகிட்டு போல பார்த்தியா, இப்போ ஸ்வீட்டை கொடுத்தா மட்டும் போதுமான்னு கேட்க, அம்மா இப்போ எனக்காக நான் சொல்கிற வேலையெல்லாம் செய்ய பிஏலாம் இருக்காங்கம்மா. அங்கே அவங்க கூட நிறைய படிச்சிருக்காங்க, பிஸ்னஸை பற்றி அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. ரோகிணியை விட ரொம்ப தெளிவாக இருக்காங்க தெரியுமா. என்னுடைய பிஏ ஜீவா நான் ஆஃபீஸில் இல்லைனா கூட வேலையை ரொம்ப பொறுப்பாக பார்க்குறாங்க. என் ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லாரும் கவனமாக இருக்காங்களா, சரியாக வேலை செய்கிறாங்களான்னு அப்படி பொறுப்பாக பார்த்துக்கிறாங்க தெரியுமா. சொல்லப்போனால் அவங்க எனக்கு பிஏவா கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்ல, உடனே முத்துவும், ஆமாம் அவங்கள என்னன்னு சொன்னேன், ஜீவாவா, யாரு, பணத்தை ஏமாற்றி எடுத்துகிட்டு போனாங்களே, நீ ஏற்கனவே விரும்பினியே அந்த ஜீவாவா அப்படின்னு கேட்கும்போது, முத்து, தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாத அப்படின்னு ரோகிணியை பார்த்துக்கிட்டே மனோஜ் வந்து சொல்கிறாரு. இவங்க புதுசாக என்னுடைய ஆஃபீஸில் பிஏவா சேர்ந்துருக்காங்க, அவங்களும் ஜீவா தான். ஆனால் இவங்க வந்து ரொம்ப நல்லவங்க, யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க, பொறுப்பாக அவங்க வேலையை கவனிக்கிறாங்க. அதனால தான் அவங்க பிஏவா இருக்கட்டும்னு நான் யோசித்து இப்படி ஒரு முடிவெடுத்தேன். நான் பெரிய ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்கேன், எனக்காக வேலை செய்ய அங்கே நிறைய பேர் இருக்காங்கன்ற சந்தோஷத்தில் புது ஆஃபீஸ்க்கு நான் போயிருக்கேனேன்னு எல்லாருக்கும் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா, என்ன முத்து, கேள்வி கேட்டு பிரச்சனை செய்யலான்னு நினைக்கிறியா? உனக்கு பிஸ்னஸை பற்றி தெரியுமா? மீனா ஏதோ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா சொன்னேன், 2 பேரும் என்னென்னவோ பேசுனீங்க, பெருமையாக பேசிக்கிட்டீங்க. ஆனால் இப்போ அந்த பிஸ்னஸை மீனா செய்ய முடியாமல் பூ கொடுக்க மட்டும்தான் போகிறாங்க, வேலை செய்ய முடியல, வீட்டு வேலையை கவனமாக பார்த்துக்க முடியலன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க மீனா. ஆனால் நான் அப்படி கிடையாது. என் பிஸ்னஸை எப்படி வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறதுன்னு இப்போ நல்லபடியாக பிஸ்னஸை செய்கிறதுக்காகவே இப்போ ஆஃபீஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். பெரிய கடைக்கு ஓனராக இருக்கிறேன்னா இப்படி நிறைய ஆர்டர்லாம் கிடச்சா இன்னும் நிறைய பிஸ்னஸ் செய்ய முடியும். என்ன மாதிரி உங்களால் சம்பாதிக்க முடியுமா? இதில் என் முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறதா சொல்லவே கூடாது. நீங்கள் செய்கிறதெல்லாம் பிஸ்னஸே கிடையாது. உங்களுக்கு பிஸ்னஸை பற்றி எதுவுமே தெரியாது. மீனா பூ கொடுக்க போகிறாங்க, அதன் மூலமாக பெருசாக என்ன வருமானம் வந்துட போகுது? எப்போ பார்த்தாலும் மீனாவை பெருமையாக பேசுகிறது இந்த முத்துவுக்கு வேலை. நான் வந்து சந்தோஷமாக இருந்தால் அந்த முத்துவுக்கு பிடிக்காது. இப்படி ஏதாவது கேள்வி கேட்டு என்னை தலகுனிய வைக்கணும்னு நினைப்பான் முத்து. ஆனாலும் இந்த வீட்டில் நிறைய வருமானம் எனக்கு மட்டும்தான் வருது அப்படின்னு பெருமையாக பேசிட்டு இருக்காரு மனோஜ். உடனே முத்து சொல்கிறாரு, மனோஜ், நான் எப்பயுமே உன்னை வந்து ஏளனமாக பேசணும்னு நினைக்கல, நான் கேள்வி தான் கேட்டேன். ஆனால் நீ எப்படி பேசுகிறேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. மீனாவும் நானும் இங்கே வந்து சம்பாதிக்கவே முடியாமல் இருக்கிறோன்ற மாதிரி பேசுகிற, எங்களுக்கு எந்த வருமானமும் வராதுன்னு எல்லார் முன்னாடியும் எங்களை ஏளனமாக பேசுறது நீ தான். ஆனால் நீ பேசுகிறத யோசிக்காமல் என்னை பற்றி பேசுகிறியா? ஆமாம், பிஸ்னஸை பற்றி எங்களுக்கு தெரியாது தான், ஆனால் மீனாவோட திறமை என்னன்னு தெரியும். புது பிஸ்னஸை எப்படி பார்த்துக்கணுன்னு எங்களுக்கு தெரியும். ஃப்ரூட் பொக்கே ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது. மீனா இப்போ கொஞ்சம் பிரச்சனையில் முடியாதுன்னு சொன்னதால தான் அந்த பிஸ்னஸை கவனிக்காமல் இருக்கோம். ஆனால் அதே பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்து மீனாவுக்கு நல்ல வருமானம் எப்படி வரணும்னு எல்லா ஏற்பாடையும் செய்ய என்னாலேயும் முடியும். ஆமாம், இப்போ தானே ஒரு ஆர்டர் கிடச்சிது, அந்த ஆர்டர் நல்லபடியாக இன்னும் செஞ்சு முடிக்கல, அதுக்குள்ளே உனக்கு பெரிய ஆஃபீஸ் வேணும்னு நீ நினச்சிட்டியா? அந்த ஆர்டரை நீ எப்படி செய்ய போகிற? 10 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்கன்னு சந்தோஷமாக இருந்தியே, அந்த பணத்தையாவது கவனமாக வச்சுக்க. ஏன்னா உன்னுடைய ஆஃபீஸ்லேருந்து ஏற்கனவே 3 லட்ச ரூபா பணத்தை யார் எடுத்தாங்கன்ற உண்மையை இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஏன், யாரையும் நம்பக்கூடாது. பார்லரில் அந்த பணத்தை எடுத்தாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்கள நம்பி கூட 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துறாத, அப்புறம் இந்த ஆர்டரை நீ செய்யவே முடியாது. நிறைய ஆர்டர் செஞ்சதுக்கப்புறமா நீ ஆஃபீஸ் ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்படிலாம் செய்யணுமான்னு அப்பா கேள்வி கேட்டாங்களே, கொஞ்சமாவது அதெல்லாம் யோசிச்சு பார்த்தியா? நீ உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிற, மற்ற எல்லாரும் ஏளனமாக நினைக்கிற.
அதனால உனக்கு பிரச்சனை வராமல் நீ பார்த்துக்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து. அம்மா பாருங்கம்மா, நான் எவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கேன், இந்த முத்து எப்படி பேசுகிறான்னு. எப்போ பார்த்தாலும் மீனாவை பெருமையாக பேசணும், என்னை பற்றியும் ரோகிணியை பற்றியும் இப்படி ஏளனமாக பேசுறது இந்த முத்துவோட வேலையாக இருக்குது. இனி முத்துவும் மீனாவும் இந்த வீட்டில் இருந்தால் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேம்மா. சொல்லி வைங்க இந்த முத்துக்கிட்ட. எனக்குன்னு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு ரோகிணியால். இந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சதுக்கப்புறமா எனக்கு நல்ல வருமானம் வரும். சீக்கிரமாகவே எனக்காக நான் ஒரு வீடு வாங்க தான் போகிறேன். நானும் ரோகிணி அந்த புது வீட்டுக்கு போயிடுறோம். அப்போ தான் இந்த முத்து மீனா பேசுகிறத நான் கேட்க வேண்டிய அவசியமும் இருக்காது, இவங்க பேசுகிற பேச்சுக்கெல்லாம் நான் தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய அவசியமும் இருக்காது அப்படின்னு எவ்வளோ சந்தோஷமாக வந்தேன். முத்து பேசுகிறதெல்லாம் என்னால் பார்த்துட்டு பொறுமையாக இருக்க முடியலமான்னு சொல்ல, மனோஜ் உன்னுடைய அருமை பெருமை எனக்கு தெரியும். உன்னை பற்றி புரியாதவங்க இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. நீ சந்தோஷமாக இருக்கணும் மனோஜ். நீ பெரிய ஆஃபீஸில் இருக்க, எவ்வளோ பெரிய வேலை செய்கிற, பெரிய பெரிய ஆர்டர்லாம் உனக்கு கிடைக்க போகுது. முதல்ல எனக்கு ஸ்வீட்டை கொடு. அதை விட்டுட்டு முத்து கேட்குற கேள்விக்கு நீ ஏன் பதில் சொல்லணும்? உன்னை பற்றி அந்த முத்துவுக்கு எதுவுமே தெரியாது, அதனால தான் முத்து இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக விஜயா இங்கே வந்து மனோஜை எல்லாரும் முன்னாடி பெருமையாக பேசுனது மட்டும் இல்லாமல் ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, என் பையன் இப்போ பெரிய கடைக்கு ஓனர் மட்டும் இல்லைங்க, புதுசாக ஆஃபீஸ்லாம் ஆரம்பிச்சிருக்கான். கேட்கவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் மீனா முத்துவால் செய்ய முடியலன்ற பொறாமையில் பேசிகிட்டு இருக்காங்க பாருங்க. உங்கள் பையன் முத்துக்கிட்ட சொல்லி வைங்க, மாடியில் ரூம் கட்டலனாலும் பரவாயில்ல, இப்படி பேசிகிட்டு இருந்தா என் வீட்டில் முத்துவும் மீனாவும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க விஜயா. தன்னுடைய பிஸ்னஸில் நல்லபடியாக நான் முன்னேறிக்கிட்டே போகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிற மனோஜ் வீட்டில் யார்கிட்டையும் மதிப்பு மரியாதை கொடுக்காம பேசிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் பிஸ்னஸ் செய்கிறதுனால தான் இப்போ எனக்கு புது ஆஃபீஸ்லாம் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்க ரவிக்கிட்ட சொல்கிறாரு, நீ எப்போ தான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிற? என்னை பார்த்தல, நானும் தான் இப்போ பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், 1 வருஷம்தான் ஆகுது, அதுக்குள்ளே புது ஆஃபீஸ் ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எனக்குன்னு பிஏ இருக்காங்க, அங்கே வேலை பார்க்க நிறைய பேர் இருக்காங்க. நீயும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்க. உனக்காக ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்த ஸ்ருதி கூட இப்போ பிஸ்னஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரவி, நீ வந்து எத்தனை நாள் தான் அந்த நீத்தோட ரெஸ்டாரண்ட்லேயே வேலை பார்த்துட்டு இருக்க முடியும்? உனக்குன்னு நல்ல வருமானம் வந்தால் தானே ஸ்ருதி உன்னை மதிப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது இங்கே வந்து ரவி பதில் பேசாமல் நிற்கிறாரு. முத்துவை மட்டும் இல்லாமல் ரவியவும் இங்கே வந்து மனோஜ் இப்படி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க இதெல்லாம் பார்த்துட்ருக்க மீனாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இப்போ தான் ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு மனோஜ், ஆனால் மனோஜ் இப்படி எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காரு, அவருக்கு மட்டும்தான் வந்து எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க மீனா. மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக புது ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது விஜயா சொல்கிறாங்க, மனோஜ் கொஞ்சமாவது சாப்பிட்டு கிளம்புப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மீனா சமைச்ச சாப்பாடை இங்கே மனோஜ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, என்னம்மா சாப்பிடவே முடியல, முத்துவுக்கு பிடிச்ச சாப்பாடை சமைச்சு வச்சா என்னால் எப்படிம்மா சாப்பிட முடியும்? தினமும் இப்படி சாப்பிட்டா நான் எப்படி என்னுடைய வேலையை பார்க்க முடியும்? மீனா கிட்ட சொல்லுங்கம்மா, எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு சமைக்க சொல்லுங்க. அது மட்டும் இல்லை, இங்கே எனக்கு ஜூஸ் எல்லாம் வேணும், ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிறதுக்காக எனக்கு பழங்கள் வேணும், ஜூஸ் வேணும், அப்புறம் எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் மீனா செஞ்சு தர சொல்லுங்க. இப்படி சாப்பிட்டா அப்புறம் நான் பிஸ்னஸை கவனிக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே மீனா ரொம்ப கோவமாக ரோகிணியை பார்க்குறாங்க. உடனே ரோகிணி, என்ன மனோஜ், நீ ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது எதுக்கு பிரச்சனை செய்கிற? இருக்கிறத சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதானே? நான் சமைச்சு கொடுத்தா வேண்டான்னு சொல்கிற, மீனா சமைச்சு வச்சா ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சிட்ருக்க. அப்புறம் விஜயாத்த மீனா கிட்ட ரொம்ப கோவமாக பேசுவாங்க. வேண்டாம் மனோஜ், நீ கிளம்பு, இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, ஆஃபீஸ்க்கு வரும்போது நான் எல்லாமே எடுத்துகிட்டு வரேன். மனோஜ், இன்னும் அந்த ஆர்டரை நம்ம நல்லபடியாக முடிக்கல மனோஜ், அதுக்கு முன்னாடி நீ ஏன் இப்படி பேசிகிட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது, மீனா தானே வீட்டு வேலையை பார்க்கணும், அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஆஃபீஸ்க்கு வரும்போது எனக்காக ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவியா அப்படின்னு கேட்க, ஆமாம், உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் வேணா சமைச்சு எடுத்துகிட்டு வரேன், இல்லை வெளியில் வாங்கிட்டாவது வரேன், ஆனால் மீனா கிட்ட மட்டும் பிரச்சனை செய்யாதுன்னு சொல்லும்போது, மீனா இந்த வீட்டில் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செய்கிறதுக்காக ரோகிணி, ஆனால் நீ அப்படி கிடையாது, நீ என்னுடைய மனைவி, உன்னால் எனக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, இப்போ புதுசாக நான் ஆஃபீஸ்க்கு வேற போயிட்டுருக்கேன், அதுக்கெல்லாம் காரணம் நீ தான் ரோகிணி. ஆனால் மீனாவால் என்ன நடந்துச்சு? ஒன்றும் இல்லை. மீனா எப்பயோ இங்கே முத்துக்கிட்ட வேற உண்மையை சொல்லாமல் இருக்கிறதா முத்து வேற நினச்சிட்ருக்கான். மீனாவால் இந்த வீட்டில் பிரச்சனை மட்டும்தான் வருது, ஆனால் உன்னால் நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. மீனா கண்கலங்கி நிற்கிறாங்க. ரோகிணி நினைக்கிறாங்க, மனோஜ் தேவையில்லாமல் இப்படி பேசுகிறதுனால என் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்ன்றத மனோஜ் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட வந்து மனோஜ் பேசின பேச்சுக்கு மன்னிப்பு கேட்குறாங்க ரோகிணி. மீனா, என்னை மன்னிச்சிருங்க மீனா, மனோஜ் இப்படி பேசுவாருன்னு நினைக்கல,
உங்கள் திறமை என்னன்னு எனக்கு தெரியும். மனோஜுக்காக நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். மனோஜுக்கு என்ன வேணுமோ நான் பார்த்துக்கிறேன் மீனா அப்படின்னு மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க ரோகிணி. இங்கே ஆஃபீஸ்க்கு போன இங்கே வந்து மனோஜ் வந்து எல்லார்கிட்டயும் ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு. நான் வந்து பிஸ்னஸ்க்காகவே தான் நான் வந்து படித்தேன். எங்கள் அம்மா பேச்சை கேட்டு படித்ததால இப்போ பெரிய கடைக்கு ஓனர் ஆயிருக்கேன். இங்கே வந்து என் மனைவியால் எனக்கு பெரிய ஆர்டர்லாம் கிடச்சிருக்கு. இந்த ஆர்டரை நல்லபடியாக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றா நல்லபடியாக செஞ்சு முடிச்சாச்சுன்னா இன்னும் பெரிய பெரிய ஆர்டர் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல சம்பளமும் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது, இதே மாதிரி இன்னும் பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கிறதுக்கு எனக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வந்துட்டுருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய புத்திசாலித்தனமும் நான் இந்த வேலையில் ரொம்ப நேர்மையாக இருக்கிறதுனால தான் அப்படின்னு எப்பயும் போல் எல்லார் முன்னாடியும் தன்னையே ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு மனோஜ். உடனே அங்கே இருக்க எல்லாரும் மனோஜ் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு, அதனால தான் இப்படிலாம் பேசுகிறாருன்னு நினைக்கிறாங்க. உடனே அங்கே வேலைக்கு சேர்ந்த பிஏ கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் யாராவது என்னை பார்க்க வந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார், நீங்கள் தான் நீங்கள் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கீங்க, அது மட்டும் இல்லை இங்கே வேற ஒரு ஆர்டருக்காகவும் வந்திருக்காங்க சார்னு சொல்லும்போது, அப்படியா அவங்கள அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, புது ஆர்டர் சின்ன ஆர்டராக கிடைச்சாலும் பரவாயில்ல, அந்த ஆர்டரை கண்டிப்பாக நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பேசிகிட்டு இருக்காரு மனோஜ். இதெல்லாம் பார்த்துட்டு மனோஜோட ஃப்ரெண்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். எப்படியோ மனோஜ் புதுசாக ஆஃபீஸ் ஆரம்பித்ததால் எனக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு, மனோஜால் எனக்கு சம்பளம் சரியாக வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு மனோஜோட ஃப்ரெண்டு. மனோஜ் கிடைச்ச புது ஆர்டருக்காக சந்தோஷ் சார்கிட்ட பேசும்போது, இந்த ஆர்டருக்காக நீங்கள் நிறைய பொருள் கேட்டிருக்கீங்க மனோஜ், அந்த பொருளெல்லாம் நான் கொடுக்கணுன்னா நீங்கள் எல்லா பணத்தையும் எனக்கு தந்தாகணுமே அப்படின்னு சொல்கிறாரு சந்தோஷ் சார். உடனே மனோஜும், இப்போ என்கிட்ட 10 லட்ச ரூபா பணம் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ஆர்டரை நல்லபடியாக முடிச்சுட்டு நான் மீதி பணத்தையும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சந்தோஷ் சாரும், நீங்களும் பிஸ்னஸ் செய்கிறீங்க மனோஜ், உங்களுக்கு நிறைய பெரிய பெரிய வாய்ப்பெல்லாம் நான் கொடுத்துருக்கேன், நான் யாரையும் நம்ப மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு பணம் கொடுத்தாதான் இந்த உங்கள் ஆர்டருக்காக என்னால் பொருள் அனுப்ப முடியும். பணத்தை ஏற்பாடு பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், பணத்தை அனுப்புங்க, பொருளை நான் அனுப்பிடுறேன், சரியா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாரு சந்தோஷ் சார். அப்போ மனோஜ் யோசிக்கிறாரு, என்கிட்ட 10 லட்ச ரூபா பணம் தான் இருக்குது, மீதி பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ண முடியும்? ரோகிணி பணத்தை சேர்த்து வச்சுருப்பாளா, ரோகிணி கிட்ட கேட்கலாமா அப்படின்னு நினைக்கிறாரு மனோஜ். உடனே ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி அங்கே வர வைக்கிறாரு. ரோகிணி சொல்கிறாங்க, என்ன மனோஜ், சந்தோஷ் சார்கிட்ட பேச போகிறேன்னு சொன்னியே, அவர் உடனே பொருளை அனுப்புகிறதா சொல்லிட்டாரா, என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ரோகிணி, எனக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது, சந்தோஷ் சாருக்கு ஃபோன் பண்ணேன், நீங்கள் எல்லா பணத்தையும் அனுப்புங்க, உடனே அனுப்புனா நான் வந்து பொருளை அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு. பிஸ்னஸில் நான் யாரையும் நம்பவே மாட்டேன்னு சொல்கிறாரு. அவர் மூலமாக நமக்கு டீலர்ஷிப் கிடச்சிருக்கு, அதனால் எனக்கு அவரை எதிர்த்து பேசவும் முடியல. மீதி பணத்தை என்னால் ஏற்பாடு பண்ண முடியாத ரோகிணி, அதனால் உன்னை தான் நம்பியிருக்கேன், நீ தான் இந்த ஆர்டரை எனக்காக வாங்கி கொடுத்த, உன்னுடைய நகையை வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணலாமா, இல்லை உன்கிட்ட பணம் இருந்தால் எனக்கு இப்போ கொடுக்குறியா அப்படின்னு கேட்க, மனோஜ் என்ன பேசுகிற, என்கிட்ட எப்படி பணம் இருக்கும் நான் உனக்கு கொடுக்கறதுக்கு, அது மட்டும் இல்லை எனக்கு வர சம்பளம் எவ்வளோன்னு உனக்கு தெரியும், அதனால் நான் இப்போ பணத்தை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, உனக்காக நான் வெளியில் கடன் வாங்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரோகிணி, அப்போ வேற என்ன செய்கிறது ரோகிணி அப்படின்னு கேட்கும்போது, நான் யோசிக்கிறேன் மனோஜ்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே மனோஜும், எனக்கு ஒரு நல்ல யோசனை வருது, பேசாமல் நமக்கு பெரிய ஆர்டர் கொடுத்தாங்கல்ல, அவங்கக்கிட்டேயே மீதி பணத்தையும் தந்தாதான் இந்த ஆர்டரை செய்வோன்னு சொல்லிடலாமா, அவங்க நம்மளை ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க, அதனால நம்ம கேட்டால் இந்த பணத்தை கண்டிப்பாக தந்துடுவாங்க, மீதி பணத்தையும் கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு பிரச்சனையே இல்லை, நான் எவ்வளோ பெரிய ஆஃபீஸ் வச்சுருக்கேன், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், என்ன அவங்க நம்ப மாட்டாங்களா ரோகிணி, நான் முன்னாடி மாதிரி இல்லை ரோகிணி, இப்போ பார்த்தல என் நிலைமையெல்லாம் மாறிடுச்சு, அது மட்டும் இல்லை நானும் மற்றவங்கள மாதிரி பெரிய பிஸ்னஸ் செய்கிற மாதிரி எல்லார் முன்னாடியும் இருக்கும்போது அவங்க என்னை நம்பி மீதி பணத்தை கொடுக்கலாம்ல, நான் தான் பிஸ்னஸ் செய்கிறேன்னு அவங்களுக்கு தெரியுமே, அப்புறம் எதுக்கு அவங்க நம்பிக்கை இல்லாமல் வெறும் 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருக்காங்க, மீதி பணத்தை நான் எப்படி ஏற்பாடு பண்ணுவேன், அவங்கக்கிட்டே மீதி பணத்தை கேட்போம் அப்படின்னு சொல்ல ரோகிணி சொல்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு, இப்போ அவங்க நம்மளை நம்பி 10 லட்ச ரூபா பணம் கொடுத்ததே பெருசு, இதில் மீதி பணத்தையும் கேட்பியா, என்னால் உன் கூட வர முடியாது, வேணும்னா உங்கள் அம்மாவை கூப்பிட்டு போ, இல்லையா உங்கள் அப்பாவை வர சொல்லு, முத்துவை வேணாலும் கூப்பிட்டு போ, ஆனால் இந்த பிஸ்னஸை நீ நல்லபடியாக செய்யணும்னா அவங்கக்கிட்ட இப்படிலாம் நீ பேசவே கூடாது, இப்போ தான் பிஸ்னஸ் செய்ய ஆரம்பிச்சிருக்க, ஒரே ஒரு ஆர்டர் தான் கிடச்சிருக்கு, இப்படியெல்லாம் நீ பேசிகிட்டு இருந்தேன்னு வை, அவ்வளவுதான், நீ பேசுகிறது எனக்கே பிடிக்கல, இதில் அவங்க வந்து இந்த ஆர்டரை உனக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன செய்வேன், கொஞ்சம் கவனமாக இரு, தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. ரோகிணி, உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும், நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன்,
நீயே என்னை பெருமையாக பேசலனா எப்படி? நானே தனியாக போய் அவங்கக்கிட்ட பேசி மீதி பணத்தையும் வாங்கிட்டு வர தான் போகிறேன். அவங்க என்னை நம்பி அந்த பணத்தை கொடுத்தா இந்த ஆர்டரை நான் செய்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னை நம்பி மீதி பணத்தையும் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட எப்படி பேசணுமோ பேசி இந்த ஆர்டரை நான் நல்லபடியாக முடிக்க தான் போகிறேன். நீ ஒன்றும் எனக்கு உதவி செய்ய வேண்டாம், நான் தனியாக போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாம் மனோஜ், அவங்கக்கிட்ட நீ தேவையில்லாமல் பேசுவ, உன்னை நீயே பெருமையாக பேசிப்ப, அதெல்லாம் மற்றவங்களுக்கு பிடிக்காது மனோஜ், அப்படி செய்யாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், என்னை மற்றவங்க பேசலைன்னா நான் தான் பெருமையாக பேசணும், என்னை பற்றி மற்றவங்களுக்கு நான் தான் புரிய வைக்கணும். அது மட்டும் இல்லை, நான் என்ன இப்போ சின்ன கடைக்கு ஓனராக இருக்கேனா என்ன? இல்லையே, பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன். யார்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். இந்த ஆர்டரை நல்லபடியாக முடிக்கணுன்ற பொறுப்பு இப்போ என்கிட்ட தான் இருக்குது. பெரிய ஆர்டரை நீ வாங்கி கொடுத்துருக்க, அதுக்காக நீ சொல்கிற எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு இருக்க முடியாது. இந்த ஆர்டரை எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும், அதான் உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட பேசிகிட்டு இருக்க? நீ பார்லருக்கு கிளம்பு, அங்கே மேடமை போய் பார்த்து நானே பேசிக்கிறேன், நான் பேசினா அவங்க என்னை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக மனோஜ் பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ரோகிணி யோசிக்கிறாங்க, வீட்டில் எல்லார்கிட்டேயும் தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிற மனோஜ் அங்கே இதே மாதிரி அங்கே பெரிய ஆர்டர் கொடுத்த அந்த மேடம் கிட்டேயும் போய் பேசி அவங்க ரொம்ப கோவப்பட்டுட்டாங்கன்னா, இந்த ஆர்டரை உனக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டா மனோஜோட நிலைமை என்ன ஆகும்? இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் இருக்குன்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்க மனோஜ் மறுபடியும் தலை குனிஞ்சு தான் நிற்கணும். நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், வீட்டிலையே மனோஜ் பேசுகிற பேச்சு யாருக்குமே பிடிக்கல, எல்லாரையும் ஏளனமாக பேசுகிறாரு மனோஜ். தன்னை மட்டும் பெருமையாக பேசிகிட்டு இருக்க மனோஜ் இன்னும் என்னென்ன பிரச்சனையில் மாட்டிக்க போகிறாரோ தெரியலையே, நான் சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க. மீனா பூ கொடுத்துட்டு அங்கே வரும்போது தன்னுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக கடைக்கு போகிறாங்க. பூக்கடையில் சந்திரா இருக்கிறாங்க. உடனே மீனாவை பார்த்துட்டு, மீனா என்னாச்சு மீனா, ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டேங்கிற, வீட்டு பக்கமும் வரதே இல்லை, ஆமாம் உனக்கு என்ன பிரச்சனை? அங்கே பூ கொடுக்குற எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க, உன் கூட வேலை பார்க்குற அக்கா எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க, நீ எதை பற்றியோ யோசிக்கிறியான், உனக்குன்னு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியலன்னு முத்துக்கிட்ட வேற சொன்னாங்களாமே அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன், சந்தோஷமாக என் வேலையை பார்த்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா. இல்லை மீனா, நீ என்கிட்டயே பேசுறது இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கே தெரியும் பூ கொடுக்க போகிறது நிறைய வேலை இருக்குமா, அதனால தான் சொல்ல. சரி மீனா, நீ எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நீ வா, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு மீனாவை கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகிறாங்க. மீனாவுக்காக சந்திரா நல்லபடியாக வேண்டிக்கிறாங்க. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் மீனா அதெல்லாம் ரொம்ப யோசிக்காமல் தன்னுடைய வாழ்க்கையை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த சமயம் சந்திராவுக்கு முத்து ஃபோன் பண்ணுறாங்க. அத்தை நல்லா இருக்கீங்களா? சீதா, சத்யா எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்க, மாப்பிள்ள மீனா இப்போ தான் மாப்பிள்ள வந்தா, இங்கே நானும் இங்கே மீனாவும் கோயிலுக்கு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, மீனாவை பற்றி பேச தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அத்தை, என்னன்னு தெரியல, மீனா எப்பயுமே ரொம்ப கோவமாக பேசுகிறா, நான் பேச வரதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா, நீங்களே என்னன்னு கேளுங்கன்னு சொல்ல, நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாப்பிள்ள, இனி எந்த பிரச்சனையும் இருக்காது, மீனா சந்தோஷமாக இருப்பா, என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க சந்திரா. இங்கே மீனா கிட்ட சந்திரா சொல்கிறாங்க, மீனா மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி உன் வாழ்க்கையில் நீயே பிரச்சனை செஞ்சுக்காத, எதுவாக இருந்தாலும் முத்து தம்பிக்கிட்ட சொல்லிடு, நீ என்ன யோசிக்கிறேன்னு முதல்ல மற்றவங்களுக்கு அதை புரிய வைக்கணும், அதுக்கப்புறமா நீ யோசிக்கிறது சரியா என்னன்னு நீ புரிஞ்சுப்ப, மற்றவங்க வாழ்க்கையை பற்றி தான் நீ யோசிப்ப, உன்னை பற்றி நீ யோசிக்க மாட்டே, அதனால தான் உனக்கு நிறைய பிரச்சனை வருது, நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுமா, இனி நான் கொஞ்சம் கவனமாக இருக்கேன், சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்த மனோஜ், அம்மா எனக்கு பெரிய ஆர்டர் கொடுத்தாங்கல்ல, அங்கே அந்த மேடமை பார்க்கறதுக்காக போகிறேன், கோகிலாவோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். அப்படியா மனோஜ், ஏன் அந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சிட்டியா? அவங்க உனக்கு இன்னும் நிறைய பணம் தரணும்ல, உன்னுடைய அந்த பணத்தை வாங்குறதுக்காக நீ போறியான்னு கேட்க, இல்லைம்மா 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்கம்மா, மீதி பணத்துக்கு என்ன செய்யன்னு தெரியல, அவங்கக்கிட்ட எனக்கு வர வேண்டிய எல்லா பணத்தையும் கொடுங்க அப்படின்னு கேட்க போகிறோமான்னு சொல்ல, அது எப்படி மனோஜ், இந்த ஆர்டரை முடிச்சா தானே அவங்க மீதி பணத்தை கொடுப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, மனோஜ் உனக்கு தான் பிஸ்னஸை பற்றி தெரியுமே, இப்படி யோசிக்காமல் அவங்க கிட்ட போயிட்டு எப்படி நீ பணத்தை கேட்ப, உன்னை நம்பி 10 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்க, அதுக்காகவாது நீ இந்த ஆர்டர் நல்லபடியாக செஞ்சு முடிச்சுட்டு மீதி பணத்தை வாங்க வேண்டியதானே, இப்படிலாம் நீ செஞ்சேன்னா அவங்க ரொம்ப கோவப்படுவாங்கன்னு சொல்லும்போது, அம்மா பாருங்கம்மா, ரோகிணி மாதிரியே அப்பாவும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, அவங்கக்கிட்ட மெதுவாக பேசி புரிய வச்சு இப்போ என்கிட்ட அந்த பணம் இல்லைன்னு கேட்டு இந்த ஆர்டரை முடிக்கிறதுக்காக பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா நான் பேசிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லும்போது, சரி
மனோஜ் உனக்கு எல்லாம் தெரியும், நீ ஏன் போய் பார்த்து பேசிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் வந்து ரொம்ப நேரமாக அவங்க ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு இருக்காரு. ஆனால் அந்த மேடம் வரலன உடனே மனோஜுக்கு ரொம்ப கோவம் வருது. அங்கே வேலை பார்க்குறவங்க கிட்ட கூப்பிட்டு வந்து கேட்குறாங்க, ஆமாம் மேடம் எங்க அப்படின்னு கேட்கும்போது, இப்போ தான் அவங்க வந்தாங்க, அவங்க ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் உட்காருங்க, அவங்க உங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து பெரிய ஆஃபீஸில் இருக்கேன், அது மட்டும் இல்லை எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், எத்தனை பேரை பார்த்து நான் பேசியிருக்கேன், உங்கள் மேடம் என்ன நான் வந்த உடனே கூப்பிட்டு பேச மாட்டாங்களான்னு கேட்க, சார் பொறுமையாக இருங்க சார், அவங்களும் இப்போ தான் வந்திருக்காங்க, அவங்க உங்களை பார்த்து பேசுவாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு போகணும், நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உடனே அங்கே வேலை பார்க்குறவங்களும், உங்களுக்கு வேறு வேலை இருந்தால் நீங்கள் கிளம்புங்க, உங்களுக்காக எங்கள் மேடம் வெளியில் வந்தெல்லாம் பேச மாட்டாங்க, அவங்க வேலையை முடிச்சுட்டு கூப்பிடுவாங்க, முடிஞ்சால் போய் பேசுங்க, இல்லையா இங்கேருந்து கிளம்புங்க, உங்களை மாதிரி நிறைய பேருக்கு அவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன என்கிட்ட இப்படிலாம் பேசுகிறீங்க நீங்கள், நான் யாருன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, தெரியும் சார், நீங்கள் தானே இங்கே வந்து பெரிய ஆர்டர் எடுத்திருக்கீங்க, போனால் போதுன்னு உங்களுக்கு அந்த ஆர்டரை கொடுத்துருக்காங்க, நீங்கள் இப்படிலாம் பேசுனீங்கன்னா எங்கள் மேடம்க்கு ரொம்ப கோவம் வரும், இந்த ஆர்டர் இருக்கிறதுனால இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, சரி சரி இருக்கட்டும், 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க, ஆனால் இந்த ஆர்டரை செய்கிறதுக்கு இன்னும் நிறைய பணம் தேவைப்படுது, அந்த பணத்தையும் நான் கேட்டு வாங்கிடலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, என்ன சார் சொல்கிறீங்க, எல்லாருக்கும் முன் பணம் கொடுப்பாங்க, மொத்த பணத்தையும் இப்படி தரமாட்டாங்கல்ல, நீங்கள் ஆர்டரை முடிக்காமல் எப்படி அந்த பணத்தை வாங்க முடியும், நீங்கள் இதுக்காக தான் மேடமை பார்க்க வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது, சார் பெரிய பிஸ்னஸ் செய்கிறதா சொல்கிறீங்க, உங்களுக்கு இதை பற்றி தெரியாதா என்ன, ஏன் இப்போ தான் முதல்ல ஆர்டர் எடுத்து செய்கிறீங்களா, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதான்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக மனோஜ் அங்கே உட்காந்துக்கிட்டே இருக்க. ஆனால் இங்கே அங்கே வந்த கோகிலாவோட ஃப்ரெண்டு மனோஜை கண்டுக்காமல் அவர் என்னெல்லாம் பேசுகிறாருன்னு உள்ளே உட்காந்தே அவங்க பார்த்துக்கிட்டே இருந்ததால் மனோஜ் மேலே அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. பெரிய பிஸ்னஸ் செய்கிறவங்க மற்றவங்கள இப்படி தான் பேசுகிறதா என்ன, மனோஜ் இப்படி இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையே, அது மட்டும் இல்லை என்கிட்ட வேலை பார்க்குற எல்லார்கிட்டையும் இவ்வளோ கோவமாக பேசுகிறாரு, அப்படி இந்த மனோஜ் என்ன பெரிய பிஸ்னஸ் செய்கிறாருன்னு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு, நான் இந்த ஆர்டர் கொடுத்ததால தான் மனோஜ் என்னை பார்க்க வந்திருக்காரு, இந்த ஆர்டரை சரியாக செய்யாமல் அதுக்குள்ளே மறுபடியும் வந்து என்னை பார்க்க வந்திருக்காரு, இங்கே வேலை செய்கிற எல்லார்கிட்டையும் பிரச்சனை செய்கிறாரு, கேள்வி கேட்குறாரு, மனோஜ் அப்படி என்ன தான் நினச்சிட்ருக்காரு, இன்னும் இந்த மனோஜ் என்னெல்லாம் செய்கிறாருன்னு பார்ப்போம், அப்போ தானே இவரோட உண்மையான குணம் என்னன்னு நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு மனோஜ் யார்கிட்ட பேசுகிறாரு, எவ்வளோ கோபமாக பேசுகிறாருன்னு எல்லாத்தையும் கோகிலாவோட ஃப்ரெண்டு கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே மனோஜை கூப்பிடுறாங்க கோகிலாவோட ஃப்ரெண்ட். மனோஜ் அங்கே வந்த உடனே, மேடம் பாருங்க, உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க என்னை புரிஞ்சுக்காம கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை தராமல் பேசுகிறாங்க, நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், அதனால தானே என்னை நம்பி இந்த ஆர்டரை கொடுத்துருக்கீங்க, நான் இவ்வளோ நேரமாக பார்த்துட்ருக்கேன், எனக்காக அவங்க காஃபி கொடுக்கல, ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்கல, அப்புறம் என்ன நான் இங்கே வந்திருக்கேன்னா என்னை கொஞ்சமாவது மதித்து பேச வேண்டாமா, அவங்கள கூப்பிட்டு உடனே வேலை இல்லைன்னு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். உடனே கோகிலாவோட ஃப்ரெண்டு ரொம்ப கோவமா, போதும் மனோஜ், நீங்கள் என்னென்ன பேசுனீங்க எல்லாமே எனக்கு தெரியும், உங்கள் லட்சணம் என்னன்னு எனக்கு தெரியும் மனோஜ், இப்போ எதுக்கு வந்தீங்களோ வந்த வேலையை முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்புங்க, உங்களுக்காக யாரும் காஃபி கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க, ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க, இது உங்களுடைய ஆஃபீஸ் இல்லை, நீங்கள் என்ன பார்க்க வந்திருக்கீங்க, என்னுடைய ஆஃபீஸ், அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க, எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்க, இல்லை மேடம் நானும் பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், என்னுடைய ஆஃபீஸை வந்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும், உங்களை பார்க்கறதுக்காக வந்து ரொம்ப நேரம் ஆகுது, எனக்கு என்ன வேலை இல்லைன்னு நினச்சிட்ருக்கீங்களா, நான் நிறைய வேலை பார்த்துட்ருக்கேன் மேடம், நீங்கள் மட்டும் எனக்கு ஆர்டர் கொடுக்கல, இன்னும் நிறைய ஆர்டர் எனக்கு கிடச்சிருக்கு, அதனால தான் உங்களை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தால் இவ்வளோ நேரம் என்னை உட்கார வச்சிட்டிங்க, அது மட்டும் இல்லை உங்களுக்காக இவ்வளோ நேரம் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேனே, வந்த எனக்கு ஜூஸ் கொடுக்கணும் காஃபி கொடுக்கணும்னு கூட யாருமே யோசிக்கல, கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க, அதனால் என் ஆஃபீஸ்க்கு வந்து பாருங்கள், அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, நானும் உங்களை மாதிரியே பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன் மேடம், மற்ற எல்லாரும் என்னை மதித்து பேசணுன்னு இப்போவே அவங்கள கூப்பிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, போதும் மனோஜ், உங்களுடைய லட்சணம் என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ அதை மட்டும் பேசுங்க, இப்போ இந்த ஆர்டரை செய்ய போகிறீங்களா இல்லையான்னு கேட்க, மேடம் அந்த ஆர்டரை பற்றி தான் பேச வந்திருக்கேன், எதுக்காகனா 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தீங்க, அதை வச்சு என்னால் இந்த ஆர்டரை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன், அதனால் மீதி பணத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா ஆர்டரை நல்லபடியாக முடிச்சிருவேன், அப்புறம் எனக்கு வர லாபத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்னது எல்லா பணத்தையும் இப்போவே கொடுக்கணுமா, நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறீங்கல்ல, பிஸ்னஸை பற்றி ரொம்ப நல்லா தெரியும்னு பேசுகிறீங்களே, இங்கே ஆர்டர் கொடுத்தனா
இப்போ நீங்கள் ஆர்டரை செய்யறதுக்கு முன்னாடியே எல்லா பணத்தையும் தரணும்னு பேசுறது இதெல்லாம் சரியே இல்லை. உங்கள் வேலையில் நீங்கள் ரொம்ப நேர்மையாக இருப்பீங்கன்னு நினச்சேன். இப்போ தான் உங்களை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஆர்டர் உங்களுக்கு வேணும்னா செய்யுங்க, வேண்டானா இப்படியே கிளம்பிருங்க. இப்படிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்ல, என்ன மேடம் நீங்கள் மட்டும் என்ன முன்பணமாக வெறும் 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தா எப்படி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, மனோஜ் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. இந்த ஆர்டரை நீங்கள் செய்ய வேண்டாம். நான் வேற யார்கிட்டயாவது இந்த ஆர்டரை கொடுத்துக்கிறேன். இவ்வளோ பேசுகிற நீங்கள் இந்த ஆர்டரை செஞ்சு முடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெளிவாக தெரியுது. பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும்னு நினச்சேன். முன்பணமாக 10 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் யோசித்து பார்க்காம இந்த ஆர்டரை செஞ்சு முடிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னதுக்கப்புறமா உங்களை நம்பி இன்னும் நிறைய பணம் கொடுக்க நான் தயாராக இல்லை. முதல்ல இங்கேருந்து கிளம்புறீங்களா? இந்த ஆர்டரை உங்களுக்கு நான் தரவே இல்லை, தரவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் பேசின பேச்சால் ரொம்பவே கோவமாக இருந்த கோகிலாவோட ஃப்ரெண்டு மனோஜ் இனி இந்த ஆர்டரை செய்ய வேண்டான்னு முடிவெடுத்து மனோஜை வெளுத்து வாங்கி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக எப்படியாவது அவங்கக்கிட்ட பேசி மீதி பணத்தையும் வாங்கிடலான்னு கிளம்புன மனோஜ் இந்த ஆர்டரை இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, நான் தான் கொஞ்சம் தேவையில்லாமல் பேசிட்டேனோ. அது மட்டும் இல்லை, நான் இவங்கள நம்பி தானே புது ஆஃபீஸ் ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கேன், ஆஃபீஸ்க்கு போயிருக்கேன். இப்போ இவங்க ஆர்டர் இல்லைன்னு சொல்லிட்டா என் பிஸ்னஸை எப்படி பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரி திருன்னு முழிக்கிறாரு. இங்கே கோகிலாவோட ஃப்ரெண்டு ரொம்ப கோவமாக இருந்ததால் மனோஜால் பதில் பேச முடியல. உடனே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. என்ன செய்யன்னு தெரியாமல் வீட்டுக்கு வந்த மனோஜும் இங்கே வந்து அமைதியாக உட்காந்துட்ருக்க விஜயா ரொம்ப சந்தோஷமாக, மனோஜ் என்ன மனோஜ், அவங்க பணம் கொடுத்துட்டாங்களா? இந்த ஆர்டரை நீ எப்போ செய்ய போகிற? மனோஜ் உனக்கு நிறைய பணம் கிடைக்கும்ல அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க மனோஜ் வந்து கண் கலங்கி உட்காந்துருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மீனாவும் இங்கே வந்து கோகிலாவோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போகிறாங்க. இங்கே மீனாவை பார்த்த உடனே கோகிலாவோட ஃப்ரெண்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா மீனாவும் ரொம்ப நேரமாக இவங்கள பார்க்கணுன்னு வெளியில் உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது மீனா ரொம்ப பொறுமையாக எதை பற்றியும் யோசிக்காமல் யார்கிட்டேயும் பிரச்சனை செய்யாமல் ரொம்ப கவனமாக இந்த ஆர்டரை செய்யணுன்றதுக்காகவே அமைதியாக இருக்கிறதையும் இங்கே வந்து கோகிலாவோட ஃப்ரெண்டு கவனிச்சதால மீனாவை உள்ளே கூப்பிட்டு ரொம்ப பெருமையாக பாராட்டி பேசுகிறாங்க. மீனா, நீங்கள் சொன்னீங்களேன்னு மனோஜுக்கு இந்த ஆர்டரை கொடுத்தேன். இங்கே மனோஜ் புரிஞ்சிக்காம இந்த ஆர்டரை செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே என்னென்ன பேச்சு பேசிட்டாரு தெரியுமா? மனோஜுக்கு அந்த ஆர்டரை தர முடியாதுன்ற ஒரு முடிவெடுத்திருக்கேன்னு சொல்ல, மேடம் இது நீங்கள் கொடுத்த ஆர்டர், நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. மீனா ரொம்ப பொறுமையாக இருக்கிறதுனால, மீனா இந்த ஆர்டருக்காக இன்னைக்கு ஏற்கனவே மனோஜுக்கு 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தேன், உங்களுக்கு 5 லட்ச ரூபா பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லா வீடுக்கும் நீங்கள் தினமும் பூ கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மாதம் அதுக்கான வருமானமும் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் 5 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்குறீங்களேன்னு கேட்கும்போது, இங்கே எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்காக டெக்கரேஷன் ஆர்டரையும் நீங்கள் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட் பொக்கே ஆர்டர் எனக்காக வேணும், 200 ஃப்ரூட் பொக்கே வேணும், அந்த ஆர்டரையும் நீங்கள் செய்யணும், அதுக்காக சேர்த்து தான் இந்த பணத்தை கொடுத்துருக்கேன்னு சொல்ல, மீனா சொல்கிறாங்க, உண்மையாகவே இந்த பணம் எனக்கு தானான்னு கேட்க, மீனா நீங்கள் ரொம்ப நேர்மையாக பொறுமையாக இருக்கீங்க, உங்கள் வேலையை நல்லபடியாக செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த மனோஜ் அப்படி இல்லை. கிடைச்ச ஆர்டரை நல்லபடியாக செய்கிறதுக்கு முன்னாடியே தன்னையே ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு அவர் தான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாருன்னு அவரே நினச்சிட்ருக்காரு. அதனால தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்றதுக்காகவே மனோஜுக்கு இந்த ஆர்டரை கொடுக்க மாட்டேன்னு தெளிவாக ஒரு முடிவெடுத்துட்டேன். இந்த பணம் உங்களுடைய பணம், நீங்கள் நான் சொல்கிறப்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நல்லபடியாக டெக்கரேஷன் ஆர்டரையும் செஞ்சு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு மீனா கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க கோகிலாவோட ஃப்ரெண்டு. மீனா ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. பார்லரில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து என்ன மனோஜுக்கு ஃபோன் பண்ணால் பேச மாட்டேங்கிறாரு, மனோஜ் வீட்டில் இருக்காரான்னு வேற தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மனோஜ் வந்து ஃபோன் எடுக்காமல் இருக்காரு. ஏன்னா ரோகிணி பேச்சை கேட்காம கோகிலாவோட ஃப்ரெண்டுக்கிட்ட தேவையில்லாமல் பேசினதால இப்போ கிடைச்ச ஆர்டரையும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்களே. நான் பேசினது எல்லாமே தப்பு தான், நான் ரோகிணி பேச்சை கேட்டிருக்கணும். இப்போ வந்து ரோகிணி கேள்வி கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ரோகிணி வீட்டுக்கு வந்த உடனே பதில் பேசாமல் இருக்கிறாரு மனோஜ். என்ன மனோஜ், அங்கே மேடமை போய் பார்த்தியா, பேசுனியா, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது, ரோகிணி என்னை மன்னிச்சிரு ரோகிணி அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து அழ ஆரம்பிக்கிறாரு. உடனே அங்கே வந்து விஜயா, மனோஜ் நீ ஏன் மனோஜ் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, என்னாச்சு ரோகிணின்னு கேட்க எனக்கு தெரியலையேன்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் வந்து கோகிலாவோட ஃப்ரெண்டை போய் பார்க்கவே கூடாதுன்னு ரோகிணி சொன்னப்போ நான் கேட்கவே இல்லை, யார் பேச்சும் கேட்கல. இப்போ நான் பேசின பேச்செல்லாம் அவங்க கேட்டுட்டு ரொம்ப கோவமாக இந்த ஆர்டரை நீங்கள் செய்ய வேண்டாம்,
நான் தான் உங்களை புரிஞ்சுக்காம இந்த பெரிய ஆர்டரை கொடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் யாரையும் கொஞ்சம் கூட மதிக்காம ஏளனமாக பேசுகிறீங்க. இப்படி ஒரு குணம் உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கு. அதனால் இந்த ஆர்டரை நீங்கள் செய்யவே வேண்டான்னு ரொம்ப கோவமாக பேசி அங்கேருந்து அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்க, என்ன சொல்கிற மனோஜ் அப்படின்னு பேரெதிர்ச்சியோட விஜயாவும் ரோகிணியும் கேட்குறாங்க. ஆனால் இங்கே மீனா ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துட்டு அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, மாமா 5 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அங்கே வந்த முத்து எதுக்காக மீனான்னு கேட்க, கோகிலாவோட ஃப்ரெண்டு இன்னைக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. அவங்க ஆஃபீஸ்க்கு நான் போயிருந்தேன். அவங்க வர ரொம்ப நேரமாக ஆயிடுச்சு. ஆனாலும் நான் பொறுமையாக அவங்களுக்காக பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. அவங்க கொஞ்ச நேரம் கழித்து என்னை உள்ளே கூப்பிட்டு பேசினாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேஷன் ஆர்டருக்காகவும் ஃப்ரூட் பொக்கே ஆர்டர், இங்கே வந்து இப்படி நிறைய ஆர்டர் கொடுத்ததால அதுக்காக 5 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்கங்க. அங்கே அவங்க கட்டுற வீடு எல்லாத்துக்குமே தினமும் பூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக மாதம் மாதம் உங்களுக்கு நல்ல வருமானம் வரும்னு இந்த பணத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறத கேட்டுட்டு முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மீனா இப்படி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு ரூமில் இருந்த விஜயாவும் ரோகிணியும் வந்து பார்க்குறாங்க. மீனா கிட்ட நிறைய பணம் இருக்குது. அந்த பணத்தை மீனா சந்தோஷமாக முத்துக்கிட்ட கொடுத்துட்ருக்காங்க. முத்து சொல்கிறாங்க, நான் தான் சொன்னல மீனா, எதை பற்றியும் யோசிக்காம உன்னுடைய வேலையை நீ பார்த்தனா இப்படி நிறையா பெரிய பெரிய ஆர்டர் கிடைக்கும்னு. பாத்தியா, உன்னை நம்பி எவ்வளோ பெரிய ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக இப்போ 5 லட்ச ரூபா பணம் கிடச்சது மட்டும் இல்லாமல் அங்கே அவங்க கட்டி கொடுக்குற அந்த வீட்டுக்கெல்லாம் நீ வந்து தினமும் பூ கொடுக்கறதுனால மாதம் மாதம் நல்ல வருமானம் வரப்போகுது. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கேட்கவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க விஜயா யோசிக்கிறாங்க. மனோஜ் இங்கே வந்து பாரு அப்படின்னு மனோஜை கூப்பிட்டு வந்து அங்கே வந்து நிற்க வச்சு மீனாவும் முத்துவும் பேசுகிறத கவனிக்க சொல்கிறாங்க. பாத்தியா, மீனா ரொம்ப பொறுமையாக இருந்தாலாம். அதனால் மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர், இங்கே வந்து ஃப்ரூட் பொக்கே ஆர்டர்னு மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கிடைச்ச ஆர்டருக்கும் 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருக்காங்க. உனக்கு ஏற்கனவே 10 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு அந்த ஆர்டரை நல்லபடியாக செய்யாமல் நீ பேசின பேச்சால தான் இப்போ அந்த ஆர்டரே உனக்கு இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆனால் அங்கே பார்த்தியா, மீனா ரொம்ப பொறுமையாக இருந்து பேசி இன்னும் நிறைய ஆர்டர் கிடைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு 5 லட்ச ரூபா பணத்தையும் எடுத்துகிட்டு வந்து முத்துக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக கொடுத்துட்ருக்கா. ஏன் மனோஜ் இப்படி இருக்க? உன்ன மாதிரி மீனா பெரிய படிப்பெல்லாம் படிக்கல. ஆனால் மீனாவுக்கு நிறைய திறமை இருக்குன்னு இப்போ புரிய வச்சிட்டால. நீ இந்த ஆர்டர் நல்லபடியாக முடித்தா சீக்கிரமாக புது வீடு வாங்குவேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கண்டிப்பாக இனி உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. இதில் வேற உனக்கு பெரிய ஆஃபீஸ் வேணும்னு எல்லா ஏற்பாடையும் செஞ்சு வச்சுருக்கேன்ல. அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் எப்படி சம்பளம் கொடுப்ப? உனக்கு இதெல்லாம் தேவையா மனோஜ்? உன்னை நம்பி நானும் ரோகிணியும் தலை குனிஞ்சு நிற்கிறோன்னு சொல்ல ரோகிணி சொல்கிறாங்க, இப்படிலாம் பேசாதன்னு சொன்னேன். என் பேச்சை கேட்டியா? இப்போ உன்னுடைய நிலைமையை பாரு. இந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிச்சிருந்தா இன்னும் புது ஆர்டரை கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீ செஞ்ச வேலையால், நீ பேசின பேச்சால் இப்போ முத்து மீனா முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிற. ஆனால் முத்துவும் மீனாவும் இந்த ஆர்டருக்காக 5 லட்ச ரூபா பணம் கிடச்சிருக்குன்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. பாத்தியா, நான் அப்போவே சொன்னேன், என் பேச்சை நீ கேட்டிருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. உன்னால் நானும் தலை குனிஞ்சு நிற்கிறேன் அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனையோட ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு நல்ல வருமானம் வரும், புது வீடு வாங்குவாருன்னு நினச்சேன், இப்படி நடந்துருச்சே அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோகிணி. உடனே விஜயா ரொம்ப கோவமாக மனோஜை வெளுத்து வாங்குறாங்க. மீனா உன்னை மாதிரி நிறைய படிக்கல மனோஜ், பெரிய படிப்பெல்லாம் படிக்கல. ஆனால் மீனா தன்னுடைய திறமையால் பெரிய பெரிய ஆர்டர்லாம் எடுத்து செய்ய ஆரம்பித்து அதன் மூலமாக மீனாவுக்கு நல்ல வருமானம் வருது. ஆனால் நீ நிறைய படிச்சிருக்க, ஆனால் கிடைச்ச ஆர்டரை கூட உன்னால் சரியாக செய்ய முடியல. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் மனோஜ் அப்படின்னு ரோகிணி மட்டும் இல்லாமல் விஜயாவும் மீனா முன்னாடியே இங்கே மனோஜை வெளுத்து வாங்குறாங்க. ஆனால் கிடைச்ச ஆர்டரை நல்லபடியாக செய்கிறதுக்காக மீனா எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் கிடைக்க காரணமே மீனா தான் அப்படின்னு மீனாவை ரொம்பவே பாராட்டி பேசுகிறாரு முத்து. கோகிலாவோட ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே அந்த ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேஷன் ஆர்டரை மீனா ரொம்ப நல்லபடியாக செய்கிறாங்க. வந்த எல்லார்கிட்டேயும் மீனாவோட டெக்கரேஷன் ஆர்டரை பற்றி கோகிலாவோட ஃப்ரெண்டு ரொம்ப பெருமையாக பேச அதன் மூலமாக மீனாவுக்கு நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குது. மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வேலையை ரொம்ப கவனமாக பார்த்ததால மீனாவுக்கும் முத்துவுக்கும் நல்ல வருமானம் வருது. மீனாவும் முத்துவும் மாடியில் இனி ரூம் கட்டவே கூடாது. மாடியில் ரூம் கட்டினாலும் மீனாவை அம்மா தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வாங்க. மனோஜால் மட்டும்தானே வீடு வாங்க முடியும்னு அம்மா பெருமையாக பேசினாங்க. இன்னும் நல்லா சம்பாதிச்சு மீனாவுக்காக நான் சீக்கிரமாகவே வீடு வாங்கி தரணும் அப்படின்னு முத்து வந்து மீனாவுக்காக யோசிக்கிறாரு. முத்துவும் மீனாவும் நினச்ச மாதிரியே அண்ணாமலை பேச்சை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்க சம்பாதிச்ச பணத்தில் புது வீடு வாங்குறாங்க.
இதெல்லாம் பார்த்துட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாரு மனோஜ். முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க.